உங்கள் ஏஜ் அரௌண்ட் 30க்குள்ளே இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கே எதை வாங்குறது, எவ்வளோ அலோகேட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மந்த்லி ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அலோகேஷன் எப்படி இருக்கணும்னா 70% வந்து ஈக்விட்டிக்கும், 20% கோல்டு அண்ட் 10% சில்வர் பண்ணலாம். இந்த 70% ஈக்விட்டியும் நமக்கு எப்படி இருக்கணும்னா, அதாவது 7,000 rupees, 50% 3,500 rupees வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இருக்கணும். இங்க தான் நமக்கு சேஃப்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அடுத்து 30% அதாவது 2,100 ரூபாய் மிட் கேப் ஸ்டாக்ஸ். இங்கே தான் வந்து ரியல் கேபிட்டல் அப்ரிசியேஷன் நடக்கும். அடுத்து 20% அதாவது 1,400 ரூபாய் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். இங்கே தான் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். இப்போ நான் சொல்றது எல்லாமே டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ஸ்டாக்ல நாலேஜ் இல்லை அப்படின்னா பெட்டர் மியூச்சுவல் ஃபண்ட் போடுறது தான் நல்லது. எவ்ரி மந்த் நியூ ஸ்டாக்ஸ் வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வாங்கும் போதே பெஸ்ட்டாக அனலைஸ் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் மந்த்லி ஆட் பண்ணுறது தான் நல்லது. அவ்வளோதாங்க. 6 months ஒன்ஸ் இந்த போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ மட்டும் பண்ணுங்க போதும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.